நமக்கெல்லாம் சிலது லைஃப்ல இருந்தாலும் பிரச்சனை, இல்லனாலும் பிரச்சனை அப்படின்னு தான் இருக்குல்ல. நீங்க நெனைக்கிற மாரி மாமியார், நாத்தனார்ன்லாம் உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருக்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. ஓகே. நான் சொன்னது தோசை மாவு மட்டும் தான். காலையில எழுந்து ஃப்ரிட்ஜ தொறந்து பார்க்கும்போது மாவு டப்பால மாவு இல்லன்னா, அச்சச்சோ! மாவு காலி ஆயிருச்சேன்னு நமக்கு பிரச்சனை. ஃப்ரிட்ஜ் நெறையா மாவ அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு தோசையா ஊத்தி குடுத்தா, அச்சோ! தோசையா ஊத்தி கொல்றாளேன்னு என் கணவருக்கு பிரச்சனை. அதெல்லாம் சரிம்மா, இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒண்ணுமே இல்ல சப்ஸ்கிரைபர். சொல்யூஷனே கிடையாது இந்த பிரச்சனைக்கு. ஏன்னா காலங்காலமா நம்ம இதத்தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன பெருமையா? இது நம்மளோட கடமை இல்லையா? எப்படியோ ஒரு வழியா மாவாட்டி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்த 2 வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர்ன்னு எப்படியோ ஓட்டிறலாம். அது சரி, நம்ம லஞ்ச் மெனுக்கு இன்னைக்கு வரலாமா? சிம்பிளான ஒரு லஞ்ச் தான். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சவ் சவ் வாங்கிட்டு வந்திருந்தேனா, அத பொரியலா பண்ணனா என் பையன சாப்பிட வச்சு நான் போராடிட்டு இருக்கணும். அதனால எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணி நல்லா கம கமன்னு சுட சுட சூப்பரான ஒரு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.